ரீசெண்டா ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்ல இருக்க போர்டு அடிக்கிட்டு சும்மா வாக் மாரி போயிருந்தேன். அப்பதான் அந்த வீட்ட பார்த்தேன். எனக்கு பார்த்தோனே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு அங்க இருக்க வீட்லயே. சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்ப அந்த வழியா ஒரு பெரியவர் வந்தாரு. பார்த்துட்டு திட்டினாரு, "தம்பிங்களா நிக்கக்கூடாதுப்பா. இந்த வீட்ல பேய்லாம் இருக்கு" அப்படின்னு சொன்னாரு. ஏதோ காமெடி பண்ண வச்சு சிம்பிளா விட்டுட்டேன். பெருசா எடுத்துக்கல. அப்புறம் வீட்ல போய் கேட்டு பார்த்தேன் சும்மா. அக்கம் பக்கம்லாம் கேட்டு பார்த்தேன். உண்மையிலே அப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி என்ன கதைன்னு சொல்லுங்க கேட்போன்ட்டு கேட்டேன். அவங்க சொன்னத இப்ப உங்கள்ட்ட சொல்றேன். அந்த வீட்ல ஒரு 4 பேர் இருந்தாங்களாம். அப்பா, அம்மா, அவங்களுக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களும் எப்பவுமே சண்டை போட்டே இருப்பாங்களாம். அப்படி சண்டை போட்டே கடைசில இறந்துட்டாங்களாம். சரி நம்ம பசங்களே இறந்துட்டாங்க. இதுக்கு மேல நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னு அந்த அப்பா, அம்மா அந்த வீட்லயே தூக்கு மாட்டி இறந்துட்டாங்களாம். இப்போ ரீசெண்டா தான் கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் கடைசியா அந்த ஊர் மக்களே சேர்ந்து தேவையில்லாம போலீஸ் கேஸ் ஆகட்டுன்னு அந்த 2 அப்பா, அம்மா 2 பேரையும் எரிச்சுட்டாங்களாம். அப்போலேருந்து எதனா சண்டை வந்தா ஊர்ல அந்த மாரி எதனா சண்டை சண்டை வந்தா, "சண்டை போடாதீங்க" அப்படின்னு அங்கேருந்து ஒரு சத்தம் வர மாரி, அந்த வீட்லேருந்து இந்த கால்ச்சின் சத்தம்லாம் அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாரி இன்ட்ரெஸ்டான ஷார்ட் வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.